அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஐயும் 4ஐயும் தயவு செய்து வாசியுங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், எழுதிய இந்த வாக்கியத்திலே கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் சத்தியமும் ஒன்றாக பயணம் செய்ய வேண்டும். கிருபை என்பது, இலகுவாக உங்களுக்கு விளங்கும்படியா சொல்லுகிறேன், கிருபை என்பது நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இது உங்களுக்கு, இந்த வார்த்தை உங்களுக்கு நன்றாக தெரியும். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள், இன்னுமாக மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள், அவமான சின்னமாக பலர் நடுவே அவள் நிறுத்தப்பட்டிருக்கிறாள். இந்த பெண் மரண தண்டனையை எதிர்நோக்கியபடி நின்று கொண்டிருக்கின்றாள். இந்த சூழ்நிலையிலே ஸ்திரியே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் என்று சொல்லி அவளை மரண தண்டனையில் இருந்து விடுதலை கொடுத்தது கிருபை. அதாவது இது கவனியுங்க, இது அவள் தொடர்ந்து பாவத்தை செய்ய கொடுத்த லைசன்ஸ் அல்ல, இது கிருபை. இதை அவள் தொடர்ந்து பாவத்தை செய்யலாம் என்று கொடுத்த லைசன்ஸ் அல்ல. ஆண்டவர் இயேசு அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள், நீ போ, இனி பாவம் செய்யாதே. இது சத்தியம். பார்த்தீங்களா? கிருபையும் சத்தியமும் ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வசனங்களிலே நீங்கள் பாருங்கள். வார்த்தையும் தேவனுமாகிய கர்த்தர் இயேசு அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பார்த்தீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அது எப்படி இருந்தது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். இது என்னது? மோசேயுடைய நியாய பிரமாணம். இப்பொழுது அருமையானவர்களே, நாங்க இந்த நியாய பிரமாண காலத்திலே நாங்க வாழுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுவோம். இப்ப பாருங்க, அங்கே நியாய பிரமாண கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒருவன் பல்ல உடைச்சிட்டான் என்றால்
அவனுக்கும் அடிச்சு உடை. இதுதான் அந்த அர்த்தம். சரிதானே? ஏதும் கையால் களவெடுத்துட்டான் என்றால் கையை வெட்டி போடு, அவன் கையையும் வெட்டி போடு, அவ்வளோ. பின்ன ஒரு கையை சேதப்படுத்தி விட்டான் என்றாலும் அந்த அவனுடைய மற்றொன்று கையையும். இது நியாயப்பிரமாணம். இப்ப நாங்க இந்த நியாயப்பிரமாண காலத்தில் இருந்தா இன்று சபையில ஒருவருக்கும் கண் இருக்காது, ஒருவருக்கும் பல் இருக்காது, கர்த்தருடைய பணத்தை திருடனுக்கு கை இருக்காது. கர்த்தர் சோத்திரம் நாங்க நம்பிட்டோம், தப்பி போயிட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கிருபையின் காலம். இந்த 17வது வசனம் தொடர்ந்து கூறுறது என்ன தெரியுமா? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாத்தீங்களா? பின்ன இன்றைக்கு தப்பி இருக்கிறதுக்கு காரணம் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். பின் ஆகவே அருமையானவர்களே, நாமும் எப்பொழுதும் கிருபையும் சத்தியமும் உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்? எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அவர்தான். கடந்த வாரம் ஒரு புறஜாதி ஸ்திரியை குறித்து இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம் அல்லவா? அவள் யார்? அதே என்றான சொல்லுங்க பார்ப்போம். கடந்த வாரம் நீ எல்லாரும் இதுல வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் ஒரு புறஜாதி ஸ்திரியை குறித்து பார்த்தோம். அது யார்? கண்ணுக்க யோசிக்கிறீங்களே, ரூத். சரியா? இன்று ஒரு புறஜாதி ஸ்திரியை குறித்து பார்க்க போறோம். ஒரு பெண்ணை, புறஜாதி பெண்ணை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். அந்த பெண்ணை குறித்து, அவளுடைய மேன்மையை குறித்தும் நாங்கள் இப்பொழுது தியானிப்போம். அவள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே, வேதத்திலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராகாப் என்னும் வேசி, ராகாப் என்னும் வேசி, இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? வேசியா விசுவாச வீரர்களின் பட்டியலில் வந்திருக்கிறாளா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்ப்போம். அவள் எரிகோ பட்டணத்திலே வசித்து வந்தவர்களிலே மிகவும் ஒரு மோசமான புறஜாதி ஸ்திரீ. அவளுடைய பேர் என்ன? அவளுடைய பேர் என்ன? ராகாப் என்னும் இந்த வேசி, அப்படித்தான் அவள் அழைக்கப்படுகிறாள். ராகாப் என்னும் வேசி. பின் எப்படி ஒரு மோசமான ஒரு பொண்ணா இருந்திருப்பாள்ன்றதை பாருங்க. அந்த அப்படி அழைக்கப்படும் அளவுக்கு மிகவும் ஒரு கேவலமான ஒரு தொழிலை செய்து வந்தாள் இந்த ஸ்திரீ. இப்படிப்பட்ட ஒரு பெண், அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே விசுவாச வீரர்களின் பட்டியலிலே முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது மிகவும் ஆச்சரியம்தானே. மட்டுமல்ல, பாருங்க, கர்த்தர் இயேசுவின் வம்ச வரலாறு இருக்கல்லவா? எங்க? மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அங்கே 5வது வசனத்தில் அந்த வம்ச வரலாறுலேயே, இயேசுடைய வம்ச வரலாறுலேயே இவளிடம் பிடிச்சிட்டாள். பாத்தீங்களா? இந்த மோசமான, மிகவும் மோசமான நடத்தை உள்ள இவளை இந்த ஸ்தானத்துக்கும் இந்த கனத்துக்கும் கொண்டு வந்தது எது? இதையே இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக யோசுவா அங்கு எத்தனை பேரை அனுப்பினார்? 2 பேரை அனுப்பினார்.
பழைய ஏற்பாட்டிலே இந்த சம்பவமானது புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாகிய நமக்கு தரும் ஆவிக்குரிய நடத்துதல் என்ன, இதை கவனிக்க வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சத்தியமும் மனுக்குலத்துக்கு அனுப்பப்பட்டது. எது அனுப்பப்பட்டது சொல்லுங்க, நீங்களும் சொல்ல வேணும். எது அனுப்பப்பட்டது? கிருபையும் சத்தியமும். பின்ன இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. சரியா? ஆகவே இந்த வார்த்தையை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ராகாப், இப்பொழுது பாருங்க, ராகாப் ஒருவரை அல்ல, இந்த 2 வேவுகாரரையும் விசுவாசத்தினாலே சமாதானத்தோடே அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேவுகாரன் உங்களுக்கு தெரியும் தானே? சரியா? துப்பறியும் விடுறதுக்கு, நோட்டம் விடுறதுக்கு தேசங்களுக்குள்ள அனுப்புவாங்க அந்த காலங்களில். சரியா? அப்படியாக யோசுவா இந்த 2 பேர் அனுப்ப, இந்த 2 பேரும் போன இடமங்க இந்த ராகாப்புடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ராகாப் என்ன செய்தார்? சமாதானத்தோடும் விசுவாசத்தோடும் அவர்களை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 2 வேவுகாரரும் இந்த தேசத்தையும் எரிகோவையும் வேவு பார்ப்பதற்காக ராகாப் வேசியினுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். அருமையானவர்களே, அவர்கள் இருவரையும் ராஜாவினுடைய கைக்கு அகப்படாதபடி அவர்களை என்ன செய்தால்? பாதுகாத்து வைத்திருந்தாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக இதை சிந்திக்கும் பொழுது இந்த ராகாப் கிருபையையும் சத்தியத்தையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டதே அவளுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். கிருபையையும் சத்தியத்தையும் ஒன்றாகவே அவள் சந்தோஷத்தோடு தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இதுதான் அவளுடைய மேன்மைக்கு முதல் காரணமாய் அமைகிறது. அருமையானவர்களே, அவள் அவைகளை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவை 2ஐயும் தன்னுடனே கூட பாதுகாத்து வைத்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். கவனிங்க அருமையானவர்களே, இந்த 2 வேவுகாரரையும் தன் வீட்டிலே எங்க வைத்திருந்தாளாம்? நீங்க வாசித்து பாருங்க, வீட்டுக்கு கொண்டு சென்று வீட்டு பைபிளை வாசிச்சு பாருங்க. மேல் தட்டிலே அவள் ஒளித்து வைத்திருந்தாளாம். ஒளித்து பாதுகாத்து வைத்திருந்தாள். பின் ஆகவே இந்த சம்பவம் என்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது? அந்த கிருபையையும் சத்தியத்தையும் அவள் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவள் அதை ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்திலே வைத்து அதை பாதுகாத்தாள். இம்மட்டும் அவள் யார் சொல்லுங்க? இம்மட்டும் அவள் யார்? ஒரு மோசமான நடத்தையுள்ள ஸ்திரீ. கவனிங்க அருமையானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் பாருங்கள், தங்களுடைய ஜீவியத்திலே கிருபையை மாத்திரம் ஏற்றுக்கொள்றாங்க. கிருபை என்ற வார்த்தைக்குள்ளே மறைந்து கொண்டு சத்தியத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அதாவது பாவ வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள், பரிசுத்தமின்றி அவர்கள் வாழுகிறார்கள். அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது கிருபை மாத்திரம். கிருபையை மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவனை சிலர் சத்தியத்தை மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு
கிருபையை அவர்கள் விட்டு விடுவார்கள். இதனாலே அவருடைய ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி போகிறது தெரியுமா? வறட்சியுடையதாக மாறுகிறது. அங்கே அவருடைய வாழ்க்கையிலே வாக்குவாதமும் சண்டையும் தான் அங்கே காணப்படும். பின்ன கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றாக பயணிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆழமாக கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்க. இன்னும் பாருங்க, சிலர் கிருபையையும் சத்தியத்தையும் தங்கள் ஜீவியத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு, அந்த இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு, அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அடிமைப்பட்டு கிருபையையும் சத்தியத்தையும் பாதுகாக்க அவர்கள் தவறிவிடுகின்றார்கள். இதனால் அவர்கள், வேதம் சொல்லுகின்றது, மார்க்கம் தப்பி அலைகிற நச்சேசிரங்களாய் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இன்னும் சிலர் பலவித சோதனைகள் வரும்போது சோதனைகளை எதிர்கொள்ள முடியாமல் கிருபையையும் சத்தியத்தையும் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிங்க, யோசுவாவினாலே அனுப்பப்பட்ட இந்த வேவுகாரரை குறித்து எரிகோவின் ராஜாவுக்கு தகவல் கிடைத்து விட்டது. தேசத்துக்குள்ளே வேவுகாரர் வந்திருக்கிறாங்க, அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்று அந்த நாட்டில் எரிகோவின் ராஜாவுக்கு தகவல் கிடைச்ச உடனே, அதாவது அந்த நாட்டுக்குள் புகுந்திருக்கிறார்கள் என்று தகவல் கிடைச்ச உடனே, அது ராஜாவுடைய கட்டளை என்ன? தன்னுடைய ஆட்களை அங்கே அனுப்பி வேவுகாரரை தேடி பிடித்து கொலை செய்யும்படி அங்கே கட்டளையிட்டிருந்தார் ராஜா. இப்பொழுது இந்த ஆட்கள், ராஜா அனுப்பின ஆட்கள், ராகாப்புடைய வீட்டுக்குள்ளேயும் போகிறார்கள். அங்கே ராகாப்புடைய வீட்டுக்குள்ளே வந்த பொழுது ராகாப் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்ட வேவுகாரரை அவர்களுக்கு காட்டி கொடுக்காமல் மறைத்து பாதுகாத்து வைத்துக் கொண்டார். புரிந்து கொள்ளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு தந்துள்ள இந்த கிருபையையும் சத்தியத்தையும் அழித்து போடும்படியாக, கெடுத்து போடும்படியாக சாத்தான் என்ன செய்கிறான்? தன்னுடைய தூதர்களை தேவ ஜனங்கள் மத்தியிலே அனுப்பி கொண்டே இருப்பான். ஆகவேதான் உங்களுக்கு பல தடவைகள் சொல்லுவதுண்டு, காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அவன் கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று அவன் சுற்றித் திரிகிறான். ஆகவே மிக மிக எச்சரிக்கையாயிருங்க, மிக மிக எச்சரிக்கையாயிருங்க என்று சொல்லுவது அதான். இந்த வேவுகாரரை மறைத்து பாதுகாத்து வைத்திருந்ததை ராஜா கண்டுபிடித்திருந்தான் என்றால் ராகாப்புக்கு என்ன நடந்திருக்கும்? உடனே கொலை, மரண தண்டனை. தப்பாது. ஏனென்றால் அவள் ஒரு தேச துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டிருப்பாள், உடனடியாக கொல்லப்பட்டிருப்பாள், எந்த சான்ஸும் இல்லை. ஆனால் கவனிங்க, இந்த ராகா பாருங்க, தன்னுடைய ஜீவனையும் இழக்க தயாராகி அவர்களை மறைத்து பாதுகாத்தாள் என்பதுதான் மிகவும் கவனத்திற்குரியது. தன்னுடைய ஜீவனை கூட வெறுத்து விட்டாள். ராகாபை குறித்து நீங்கள் இன்னும் பார்க்க போறீங்க அருமையானவர்களே. இப்படியே பாருங்க, இந்த கிருபையையும் சத்தியத்தையும் நம்முடைய ஜீவியத்திலே பாதுகாத்துக் கொள்ள நம்முடைய ஜீவனை இழக்கவும் நாம் தயாராயிருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா, தன் ஜீவனையும் இழக்கின்றவன் தான் தன்னுடைய சீசன்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, கிறிஸ்துவுக்காக நமது நேரத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய ஓய்வை, நமது தூக்கத்தை, நமது நல்ல பொழுதுபோக்கை, நம்முடைய விருப்பு வெறுப்புகளை இழக்க தயாராக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. அப்பொழுது நான் அவருடைய சீசராக இருக்க முடியும் அருமையானவர்களே. ஆகவேதான் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லி வேதம் ஆலோசனை கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை போன்று மனிதர் தான் நாமும் அருமையானவர்களே. நாம் ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல அருமையானவர்களே. கடந்த காலம் முழுவதும் எப்படியோ அப்படியே இந்த முறையும் பாருங்க, ஏதோ கர்த்தர் கிருபையாக நமக்கு ஒரு சமர் காலத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஜனங்கள், ஏன் தேவ பிள்ளைகளும் கூட இந்த காலங்களிலே தங்களுடைய விடுமுறையை கழிப்பதற்காக அவர்கள் செல்லுவார்கள். ஆனால் அருமையானவர்களே, அப்படியே நாமும் கூட இந்த விடுமுறையை கழிக்க நாம் செல்லுகிறதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம். பின் அது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, இப்படியாக ஒரு ஞாயிறுல இருந்து அடுத்த ஞாயிறு வரைக்கும் என்று சொல்லி வரும் பொழுது அதற்கான செலவுகள் மிகவும் குறைவாக வருகிறது. பின்ன என்ன செய்யணும்? செலவுகள் குறைவை பார்த்து நாங்கள் உடனடியாக புக் பண்ண வேணும் அல்லவா? பின்ன ஞாயிறு தினத்திலே நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாய் உங்களை விட்டுட்டு நாங்க போய்விட்டா நீங்க என்ன செய்வீங்க? தனிச்சு போயிடுவீங்க. அப்படி போகவும் முடியாது. பின்ன என்ன செய்கிறோம்? திங்கள்ல இருந்து பார்க்கிறோம், அடுத்த ஞாயிறு வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கே ஞாயிறு வருகிறது. பிறகு என்ன செய்கிறோம்? பின் அதை சுருக்கி சனிக்கிழமை வரைக்கும் என்று சொல்லி நாங்க தீர்மானிக்கிறோம். பின்ன இது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நமக்கு நம்முடைய சில சந்தோஷங்களையும் நாம் கர்த்தருக்காக நாங்கள் இழக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு ஒரு சாட்சியாக அதுகள் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் சில சாட்சிகளை சொல்லுவோம். ஆகவே அருமையானவர்களே, நாமும் சில இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். பின்னாகவே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பதற்காக அவ்விதமாக திட்டமிட்டு நாம் செயல்படுவது உண்டு. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய சந்தோஷங்களை இழக்க வேண்டும், ஜீவனையும் நாங்கள் இழக்க தயாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் பாருங்கள், எங்களுடைய உறவுகளை கூட நாங்கள் இழக்க வேண்டி வரும், அவருடைய அன்புகளை கூட இழக்க வேண்டிய. ஏன்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக. ஒரு வேளையிலே இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய ஜீவனையும் கொடுக்க வேண்டி வரும். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சீஷன் நான் இருக்க நீ இவைகளை சகித்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையும் சத்தியமும் நம்முடைய இருதயத்திலே வைத்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளுவோமாயின் நமது கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருவதும் உறுதி என்று சொல்லி யோசுவா புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்க வாசிச்சு பாருங்க, நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு ஜனமாகிய நமக்கு இந்த யோசுவா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் நமக்கு ஒரு நிழலாட்டமாக அன்று பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய கிருபை ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கி செல்லும். பரிசுத்த ஆவியானவரை பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் வருவார், தேவைப்படும் பொழுது வருவார். அதன் பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் இந்த அலுவல் முடிந்த உடனே அவர் போயிடுவார்.
மீண்டும் தேவைப்படும் பொழுது, கூப்பிடும் பொழுது உடனே பரிசுத்த ஆவியானவர் வருவார். இப்பொழுதோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஒரு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ கிருபை என்பது ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கி செல்லும். அன்று இந்த யோசுவா அனுப்பிய இந்த வேவுகாரர் இருவரும் அந்த பட்டணத்து மற்ற ஜனங்களிடத்திலே ஏன் போகவில்லை? பார்த்தீர்களா? மற்ற ஜனங்களிடத்திலே ஏன் போகவில்லை? இங்கே ராகாப் என்ற இந்த பெண்ணின் வீட்டுக்கே சென்றார்கள். இதுதான் அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை ராகாப்புடைய வீட்டை தேடி சென்றிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை அவளுக்கு கிடைத்தது பாருங்க. ராகாப் அந்த வேவுகாரர் இருவரையும் தன் வீட்டிலே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டாளாம். பின் அந்த ராகாப்புடைய செயல் ராஜகோபத்துக்குரிய செயல். அதை அவள் அறிவாள். தனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று அறிவாள். இந்த வேவுகாரர் என்னட்டு வந்திருக்கிறாங்களே, வெளியில போன்று சொல்லி கலைத்திருக்கலாம், அல்லது ராஜாவுக்கு காட்டி கொடுத்திருக்கலாம். அவள் அதை எல்லாவற்றையும் அறிவாள். ஆனால் அவள் தன் ஜீவனையும் இழக்க தயாராகிவிட்டாள். யாருக்காக? இந்த வேவுகாரருக்காக. ஏன்? தேவனிடத்தில் இந்த கிருபையை அவள் விட்டுவிட விரும்பவில்லை. இப்படித்தான் அன்று பாருங்க, நசரேத் என்னும் ஊரிலே ஒரு கன்னிகை இடத்திலே தேவதூதன் வந்தான். யார் அந்த கன்னிகை? மரியாள். பின்ன இங்கே அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி என்ன? நீ கற்பவதியாகி. யார்? கன்னிகை. திருமணத்துக்கு ஒப்பந்தமாகி இருந்த கன்னிகை. நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அதாவது இந்த உலக இரட்சகரான இயேசுவை பெற அந்த செய்தியை கொண்டு அவளிடத்திலே வந்தான். தன்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தாள் மரியாள். நினைச்சு பாருங்க, எவ்வளவு அர்ப்பணிப்பண்டு. தன்னுடைய ஜீவனையும் வறுத்தாள். தன்னை தேடி வந்த அந்த தேவ கிருபையை ஏற்றுக்கொள்ளுவதாலே தன்னுடைய பெற்றோருக்கு அவமானம், தனக்கு அவமானம், தன் இனத்துக்கு அவமானம் மட்டுமல்ல, தன்னை ஒப்பந்தம் பண்ணி இருக்கின்ற அந்த புருஷனுக்கு அவமானம் மட்டுமல்ல, அவ்விதமாக நடந்திருக்கும் அந்த ஒரு கன்னிகைக்கு கல்லெறிந்து அவளை கொண்டிருப்பார்கள். பின்ன அவள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தால் தன் ஜீவனையும் கொடுப்பதற்கு அவள் ஆயத்தமாகி அந்த கிருபையை தான் பாதுகாத்துக் கொள்ள தன்னை அர்ப்பணித்தாள். எனக்கு அருமையானவர்களே, சரி மற்றவர்களைத்தான் விடுவோம், தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வாலிப புருஷன் இருக்கிறானே, அவனுடைய பேர் என்ன? அதையும் சொல்லுங்க பாப்போம். அவனுடைய பேர் என்ன? யோசேப்பு. பின்ன இப்ப இந்த கன்னியை என்ன செய்திருக்க வேணும்? தேவதூதன்கிட்ட கொஞ்சம் பொறு, நான் இந்த புருஷன்கிட்ட கேட்க வேணும் என்று தானே சொல்ல வேணும். சிந்திச்சு பாருங்க. பின்ன அவள் அதை சொல்லியிருப்பாள் என்றால் தேவ கிருபையை தள்ளி போக்கு சொல்லுகிறாள் என்றதுக்குள்ள வந்திருக்கும். போக்கு சொல்ல தேவ கிருபையை அவள் பெற்றுக்கொண்டாள். அதற்கு நான் அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாள். தேவனுடைய கிருபை இவர்களை தேடி செல்ல இவர்கள் என்ன தகுதியை பெற்றிருந்தாங்க சிந்தித்து பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது ராகாப் என்ன தகுதி? பரிசுத்தமானவர்களா அல்லது நல்லவர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மரியாளை கூட விதிவிலக்கல்ல. ஏனென்றால் வேதமே சொல்லுகிறது என்ன? என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். பின் ஆகவே யாருமே தகுதி இல்லை. அந்த தகுதி இல்லாதவர்களை தேடி
தேவனிடத்திலிருந்து வர்றது தான் அந்த கிருபை. தேவ பிள்ளைகளே, நாம் அனைவரும் முன்பு இப்படித்தானே இருந்தோம். முன்னொரு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும் எப்படி இருந்தோம் என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்மை நினைக்க, கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்க, நாம் யார்? சிந்தித்து பாருங்க. நாம் யார்? என்ன தகுதி நமக்கு இருந்தது? சிந்தித்து பாருங்க. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த தேவ கிருபையானது குறிப்பிட்ட ஒரு நபரை தேடி வந்தது. இப்பொழுதோ புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கிருபையும் சத்தியமுமாகிய இயேசுவானவர் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வீட்டுக்குள்ளும் வர விரும்புகிறார், வந்திருக்கிறார், இன்னுமாக வர விரும்புகிறார். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் அதை தள்ளி விடுறாங்க. தயவு செய்து காலை கொஞ்சம் கீழே போட்டு இருங்க. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிற நேரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. சிலர் பயப்படுறாங்க, சிலர் போக்கு சொல்றாங்க, பிறகு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். காரணம் என்ன? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வருஷத்தை தயவு வாசிங்க. யோவான் 3, யோகானஸ் 3:20. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஆம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பாவம் செய்கிற ஒவ்வொருவனும் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அருமையானவர்களே, அதாவது பிசாசின் அடிமையாக இருப்பவன் பிசாசின் சந்தோஷத்திலே இருக்க விரும்புகிறான். பிசாசானவன் பொல்லாத எஜமான் என்று சொல்லி அறிந்திருந்தாலும் அவன் கொடுக்கிற, அவன் காட்டுகிற ஒரு இந்த உலக சந்தோஷத்திலே அவன் மிதக்க அவன் விரும்புகிறான். அருமையானவர்களே, இதனாலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே வராமல் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இயேசு என்ற எஜமான் அவனுடைய வழிகளை கண்டிப்பார். இயேசு நல்ல எஜமான் அல்லவா? அந்த எஜமானத்திலே வந்தால் அவனுடைய வழிகளை கண்டிப்பார். அவனுடைய வழிகளை அவர் கண்டித்து உணர்த்துவார். அதை விட்டுவிடு என்று சொல்லுவார். இனிமேல் இந்த பாவம் செய்யாதே என்று சொல்லுவார். ஆகவே அவரை எஜமானாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அருமையானவர்களே, இன்னுமாக தெளிவாக சொல்ல வேண்டுமா? பிசாசின் அடிமைத்தன வாழ்வும் வேண்டும், இயேசுவின் வாழ்வும் வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இன்றைக்கு மனுஷர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் கூட அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லையோ, அல்லது கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் அப்படி நடக்கிறார்களோ விளங்கவில்லை. அருமையானவர்களே, ஆனால் இந்த நேரத்திலே நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்க. எகிப்தின் பயங்கர அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரால விடுதலை பெற்ற ஜனம் தங்களை வழிநடத்தி வந்த அந்த கர்த்தராலே நியமிக்கப்பட்ட அந்த மோசேயை நோக்கி என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே, நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்று அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். முன்னர் ஒரு நேரத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா? எகிப்தியருடைய அடிமைத்தனத்தை தாங்க முடியாமல் தேவனை நோக்கி கதறினாங்க. தேவன் இப்பொழுது விடுதலையாக்கி கொண்டு விட்ட பிறகு இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களுக்கு அந்த வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம், இந்த வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம், நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நல்லமாயிருந்திருக்குமே என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பார்த்தீங்களா எவ்விதமாக மனுஷனுடைய சிந்தனை போகிறது என்று சொல்லி பாருங்கள். இந்த ஜனங்கள் தேவனுக்கு வேலை செய்வதை காட்டிலும் யாருக்கு வேலை செய்கிறதை அவர்கள் விருப்பமாக கொள்ளுகிறார்கள்?
பிசாசுக்கு வேலை செய்கிறது. அது எங்களுக்கு நல்லது, அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்று சொல்லி அங்கே சிலர் விரும்புகிறார்கள். அருமையான கர்த்தருடைய வழி. ஆகவேதான் தேவ மனுஷனாகிய மோசே இந்த ஜனங்களுடைய பொல்லாத வழிகளை கண்டு என்ன சொல்றார் பாருங்க. சபையின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என் பக்கம் பாருங்கள் என்று சத்தமிட்டு அழைக்கிறார். தேவ மனுஷனாகிய எலியாவும் ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன சொன்னார் தெரியுமா? சகல ஜனத்தண்டைக்கும் பார்த்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அங்கே சொன்னதை பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுவும் கூட பாருங்கள், கர்த்தர் இயேசுவும் கூட சொல்லும் பொழுது, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று எழுதப்பட்டிருப்பதை இந்த லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாமோ கிருபையும் சத்தியமான இயேசு கிறிஸ்துவையே உறுதியாக பற்றி கொள்ளுவோம். ராகாப்புக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்தது. என்ன தெரியுமா? அதாவது அந்த எரிகோ இருக்கிறது அல்லவா, இந்த எரிகோவை கர்த்தர் யோசுவாவுடைய கையிலே கொடுத்திருக்கிறார் என்பதே அவள் கொண்ட விசுவாசம். அந்த ஒரு வெளிப்பாடு ராகா பெற்றுக்கொண்டாள். இம்மட்டும் அவள் என்ன எப்படிப்பட்ட ஸ்திரீ பார்த்தீங்களா? ஆனால் ஒரு வெளிப்பாடு அவளுக்கு இருந்தது. எரிகோவை கர்த்தர் யோசுவாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார். இதனால் தான் இந்த சத்தியத்தையும் அந்த கிருபையின் சத்தியமாய் அந்த 2 வேவுகாரரையும் தன்னுள்ளே ஏற்றுக்கொண்டாள். பாருங்க, யோசுவாவுக்கு முன்பே ராகாப் இந்த தெளிவை அறிந்திருந்தாள். யோசுவா பிறகுதான் அறிஞ்சார், கர்த்தர் எனக்கு இந்த எரிகோவை என்ற கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று. ஆனால் இந்த யோசுவாவுக்கு முதலே ராகாப் அறிந்திருந்தார். அதை நீங்கள் பாருங்க, யோசுவா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நீங்கள் குறிச்சு வச்சு நீங்கள் வாசித்து பாருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். ஆகவேதான் அருமையானவர்களே, விசுவாசத்தினாலே ராகாப் வேவுகாரரை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி அங்கே முன்பு வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசுவாவோ இந்த பெரிய வெளிப்படுத்தலை, அதாவது எரிகோவை தன்னுடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை பின்புதான் அறிந்திருந்தார் என்று சொல்லி நீங்கள் பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே பார்த்தீங்களா? பின் ஆகவே இந்த 2 வேவுகாரரும் ராகாப்புடைய வீட்டிற்கு போனது அவள் மீது தேவன் காண்பித்த மாபெரும் கிருபை. அருமையானவர்களே, மாபெரும் கிருபை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபையும் சத்தியமுமாய் நம்மில் வந்து வாசம் பண்ணுகிறாரே, அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் தேவனற்ற வாழ்க்கை நாங்கள் ஒரு காலத்திலே வாழ்ந்தோம். ஆனால் அவருடைய கண்கள் நம்மை கண்டதினால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நம்மிலே இருக்கிற அந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றாக வாசம் பண்ணுகிற இந்த வேளையிலே நாம் தள்ளி நடக்கலாமா? அதை தள்ளி நடக்கலாமா? அதை உணராமல் இருக்கலாமா? அல்லது அதை அற்பமாக நினைக்கலாமா? நாம் அவரிடமிருந்த பொறுப்பை பெற அந்த பெற்ற அந்த பொறுப்பை பெற்றிருக்கிற அந்த பொறுப்பை நாம் உசாதீனம் பண்ணலாமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.
இன்றைக்கு நாம் ஒரு நாள் அவருக்கு பொறுப்பு கூற வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. ஒரு நாள் நாம் பொறுப்பு கூற வேண்டும். அது நமக்கு தரப்பட்டிருக்கிற கடமை. ஆகவே இதை நாம் நினைத்து நடக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே முதலாவது தொடக்கும் காலம் இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையின் காலம் முடிகிற நேரமாக போய்கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதோ நமக்கு தெரியாது. அந்த நேரத்திலே, அந்த நொட்டிப்பொழுதிலே அருமையானவர்களே, அந்த தேவனுடைய பிள்ளைகள் மேல் அந்த நியாய தீர்ப்பு வரும். முதலாவது தொடங்கும். பழைய ஏற்பாட்டிலே எரேமியா புஸ்தகத்திலே 25வது அதிகாரத்தில் 29வது வசனத்தையும், புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 4:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே தொடங்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இறுதியாக ஒரு வார்த்தையோடு முடிக்கப் போகிறேன். இன்று வரை மதங்கள் என்ற பொய்யான வழிகளை பின்பற்றி கொண்டு கடவுள் இல்லாத வாழ்க்கை வாழுபவர்களுக்கு இந்த வேளையிலே ஒரு ஆலோசனையை தர விரும்புகிறார். இன்னும் எங்களுடைய மதங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவ மதங்கள் என்று சொல்லிக்கொண்டு கடவுள் இல்லாத வாழ்க்கை வாழுகின்ற நண்பர்களே, பாரம்பரிய கிறிஸ்தவர்களே, இதுவரை சுட்டி காட்டிய இந்த ராகாப் என்னும் இந்த மிக மோசமான ஸ்திரியை போன்ற நபராக இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். யார் நண்பர்களே? இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களே, இந்த ராகாப்பை போல ஒரு மோசமான ஒரு நபர்களாக நீங்கள் காணப்படலாம். ஆனால் உம்மிடத்திலும் இந்த கிருபையும் சத்தியமான இயேசு வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த கிருபை உங்களை தேடி வருகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அந்த கிருபையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய மதம் இது பாரம்பரிய மதம், நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டு நிற்காமல், அவரால் தேடி வருகின்ற இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற அந்த கிருபையும் சத்தியமுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்புக்கு இன்றைக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் தப்புவீர்கள். அந்த ராகாப்புக்கே இரக்கம் பாராட்டிய தேவன் அதே மாறாதவராய் உங்கள் மத்தியில் வந்து இரக்கம் பாராட்ட காத்திருக்கிறார். ஆகவே வாக்குவாதங்கள் செய்வதை விட்டு, விதண்டவாதங்கள் பேசுவதை விட்டு, நீங்கள் அந்த கிருபையையும் சத்தியத்தையும் உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட பாவியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாமும் இந்த இடத்திலே இருக்கிற தேவ ஜனங்களும் ஒரு காலத்திலே உங்களை போன்றுதான் வாழ்ந்தோம். ஆனால் இன்றோ அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். நீங்களும் அந்த இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியின் மூலமாக அழைக்கிறோம். ஆகவே பாரம்பரியங்களையும் மதங்களையும் விட்டு வெளியேறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த பாடலை, இந்த சிறு பாடலை ஒரு ஜெபமாக நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து பாடுவோமா? ஒரு அர்ப்பணிப்போடு நின்று பாடுவோம். ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இதுவரைக்கும் எங்களுக்குள் கூட ஏதாவது குறைகள் இருக்குமாயின் அந்த குறைகளை எல்லாம் நீக்கி ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடுவோம். அழைத்தீரே இயேசுவே
அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவனே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வருகையும் சீக்கிரம் என்று இந்த உலகத்தின் சம்பவங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே அவருக்கு ஊழியம் செய்ய இன்றைக்கு தேவைகள் அநேகம் இருக்கின்றது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சுகத்தை இழந்து, உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து, உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை இழந்து, அருமையானவர்களே, ஏன் உங்களுடைய ஜீவனையும் இழந்து என் தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சையோடு நீங்கள் ஓடி வரும்படியாக நான் கேட்கிறேன். இதைத்தான் ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்துன்ற நேரத்திலும் கேட்கின்றார். ஆகவே உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு அருமையானவர்களே, எத்தனையோ ஊழியங்கள் இருக்கின்றது. இன்றைக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த இடத்திலே ஆட்கள் இல்லை. ஆகவே ஊழியம் செய்ய நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கென்று உங்களை ஒப்பு கொடுங்க என்று சொல்லி உங்களை கேட்கிறேன், பகிரங்கமாக கேட்கிறேன் அருமையானவர்களே. ஆகவே உங்களை நோக்கி அந்த கிருபை வந்திருக்கிறது, இன்றைக்கு வந்திருக்கிறது, இந்த நிமிஷம் வந்திருக்கிறது. இந்த வேளையிலே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களாயின் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு பலவித கஷ்டங்கள் இருக்கலாம், பலவிதமான சோழிகள் இருக்கலாம். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் நீங்கள் சகித்து என் தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுங்கள். உங்களுடைய தீர்மானம் நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை காண்பீர்கள், பெரிய காரியங்களை காண்பீர்கள். பாடுவோமா? அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேசம் அங்கு நீங்கள் பார்க்கிறீர்கள். தேசத்திலே நீங்கள் எல்லா செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த தேசம் அரசாங்கம் இன்றைக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. நாங்கள் இந்த இடத்திலே இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் பேரை நாங்கள் வேலைகளுக்கு எங்களுக்கு தேவையாயிருக்கிறது, உள்வாங்க நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம், வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. இங்காலே பார்த்தால் பாருங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வேலைக்கு ஆட்கள் இல்லை, வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டு அழைப்புகளை நோக்கி பாருங்கள். தேவனுடைய வருகை சீக்கிரமாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, சீக்கிரமாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நான் வரும் பொழுது நான் இந்த உலகத்திலே விசுவாசத்தை காண்பேனோ? ஓ அருமையானவர்களே, அநேக தேவனுடைய பிள்ளைகள் வழி விலகுவார்கள், அநேக ஊழியர்கள் வழி விலகுவார்கள், எங்களுக்கு ஊழியம் வேண்டாம் என்று போவார்கள். ஆனால் தேவன் இன்னும் தன்னுடைய இரக்கத்தினாலே அழைத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள். ஏன் 2-3 பேரே இதில் இருக்கின்ற நீங்கள் எத்தனை பேராயிருந்தாலும், நீங்கள் எத்தனை பேராயிருந்தாலும் அத்தனை பேருமே போதும் ஆண்டவருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று அந்த 12 அப்போஸ்தலர்கள் அவர்களை கொண்டு அவர்களை தேவன் உலகத்தை அசைத்தார். இந்த உலகம் சொன்னது என்ன? உலகத்தை கலக்கிறவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படியே உங்களை இந்த உலகம் பார்க்கட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அழைப்பு விசேஷமாய் வருகிறது, இன்றைய நாளிலும் விசேஷமாய் வருகிறது. இதற்கு ஒப்பு கொடுப்பீர்களாயின் நீங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கண்டடைவீர்கள். இது நிச்சயமானது, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார்.
மீண்டுமாக பாடுவோமா? அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியமானது இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும் நான் அவருடைய சேவையிலே இருந்து நான் இந்த உலகத்தில் இருந்து கடந்து போய்விட வேண்டும். அவருடைய சேவையிலே இருந்து நான் கடந்து போய்விட வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தர் இதைத்தான் உலகத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.